சந்திரபாபு நாயுடுக்கு தான் ஆட்சிக்கு வந்த உடனே பெங்களூரை விட நாங்கள் மிந்தி விட்டோம், எங்கள் ஹைதராபாத்தில் தான் ஐடி கம்பெனிகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு பெருசாக பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ அவருக்கு வந்து மீடியாக்கள் வந்து பிரமாதமான விளம்பரம்லாம் கொடுத்துச்சு. கூகுள் ஏஐ இருக்கட்டும் கொண்டு வரதுங்க. கூகுள் உடைய ஹெட் குவார்ட்டர் இங்க ஆக போகுது சார். அது ஏஐக்கு. சரி வச்சுக்க, புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு சொல்றோம், தேவையில்லை எங்களுக்கு. தமிழர்கள் கொதிச்சு போயிருக்காங்க, இளைஞர்கள் கொதிச்சு போய் ஐயோ இவ்வளவு பெரிய கம்பெனி விட்டுட்டாரே சுந்தர் பிச்சை. உருட்டணும். நீங்க நல்லா உருட்டுவோம். நாங்க ஒண்ணும் ஏமாந்தியால இல்ல, நாங்க இப்ப ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோம். ரொம்ப முட்டாளா இருக்கீங்க, ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோம், ரொம்ப கழண்டு போய் கிடக்குறீங்க. நாங்க எதுவும் கைண்டு போல, பதில கேட்டுட்டு ரொம்ப கழண்டு போயிருக்கீங்க. திமுக காங்கிரஸ் துணை இல்லாமல் வெற்றி பெற முடியாது. கரூர் இன்சிடென்ட்ல திராவிட மாடல் அரசு தோத்து போச்சுன்னு சொன்னார் சார். கூட்டணி வைத்தால் என்ன ஆகும் என்று மறைச்சிட்டாங்க சார். கோயம்புத்தூர்ல திறந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்தது சரிதான், அப்படி அழைத்தால் தான் எல்லோருக்கும் தெரியும். எடப்பாடி எடுத்து விடுறார் சார். அப்படியே திக்கி முக்கா ஆயிட்டாங்க. நடுங்கி போயிட்டோம். எடப்பாடி பார்த்து நடுங்கி போயிட்டோம். ஆள் அட்ரஸ் எல்லாம் துண்டா காணும் துணியை காணும் ஓடிட்டு இருக்காரு. பேசுறீங்க ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்போம் வாருங்கள். வணக்கம் சார். சார், கெட்டிக்காரம் புழுகு 8 நாளைக்கு, திமுக புழுகு அரை நாளைக்கு, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க தான் சொல்ல, நீங்க உண்மையாலுமே சொன்னாதான் கேட்டுக்க வேண்டியது. அப்படியா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது? இந்த புழுகுலாம் ஒன்றும் தெரியாது? புழுகு தெரியும், புழுகு பேச நீங்க சொல்ற புழுகு எங்களுக்கு தெரியாது. இல்ல, இந்த புழுகு எங்களுக்கு தெரியும். இந்த புழுகு பரபரப்பா பேசுது. அது உங்க ஆபீஸ்ல பரபரப்பா பேசுற, நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன சார் உங்களுக்கே தெரியலன்றீங்க? எனக்கே தெரியல அப்படின்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இல்ல, திமுக புழுகு அரை நாளைக்குன்றாங்க. அது உங்க கருத்து. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, உங்களுக்கு தெரியல. இப்ப நான் சொல்றது கேளுங்க. பாக்ஸ்கான் கம்பெனி ஒண்ணு இருக்கு. என்ன கம்பெனி? பாக்ஸ்கான். சரி, அது கூட ஏதோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்ட்டு தொழில்துறை அமைச்சர் TR ராஜா சொன்னார். தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்ய போகிறது, அதனால் 3,000க்கும் மேற்பட்ட இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொன்னாரு. இவர் ட்விட்டர்ல போட்டார். அதை ஃபாலோ பண்ணிட்டு முதல்வரும் போட்டார். கடைசியில போட்ட அரை நாள் கழிச்சு பாக்ஸ்கான் டைரக்டர் நாங்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ட்டு சொல்லிட்டார் சார். இது விட அசிங்கம் எதுவும் இல்லை சார். அசிங்கம், ரொம்ப அசிங்கம் இல்லை சார். அந்த கம்பெனிக்கு அசிங்கம். அந்த கம்பெனிக்கு அசிங்கமா? நாங்கள் அந்த கம்பெனிக்கு ஒரு மரியாதை கொடுத்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து தப்பாக இருந்ததுன்னா அது வந்து தப்பு. அது இதில் வந்து சால் சாப்பெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒப்பந்தம் போடலைன்னாக்கா அது ஒப்பந்தம் போடலைங்கிறது ஆகிடுது. அசிங்கம் தான். இல்லை, இந்த இளைஞர்களை இப்படிலாம் ஏமாத்துறங்கள சார். போட்டு அவர் கவர்மெண்ட்டு ஒரு மினிஸ்டர் சொல்கிறாருனாக்கா ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். அந்த கம்பெனி அதை வந்து இல்லைன்னு சொல்லுதுன்னாக்கா அது என்னன்னு விசாரிக்கணும். எப்படி சார் ஒரு முதல்வர் கிட்டையும் இப்ப நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சார். அதே ஆந்திரா முதல் பாருங்க சார், சந்திரபாபு நாயுடு அவருடைய ஸ்டேட்டை எப்படிலாம் டெவலப் பண்ணி பண்றாரு சார். அதே 2001 பிஜேபி ஆட்சியில் இருந்தப்ப ஹைதராபாத்து பின்தங்கி இருந்து இன்னைக்கு வந்து ஐடி சிட்டி ஆகிட்டார் சார். இப்போ அது பிரிஞ்சு போச்சுன்ட்டு இப்போ ஆந்திராவுக்கு விசாகப்பட்டினத்தில் 1.5 லட்சம் கோடி கூகுள் இன்வெஸ்ட் பண்ணவும் சார். அதனால் பல லட்சம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். அதை விட்டுட்டாங்களா சார்? யார் விட்டுட்டா? தமிழக அரசு. எதுக்கு தமிழக அரசுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சார்? அந்த கூகுள் கம்பெனியுடைய CEO யார் சார்? சுந்தர் பிச்சை. அது அவர் யார் சார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர்கிட்ட பேசி வாங்க. அந்த பர்சனாலிட்டி அறிவு இந்த தமிழக அரசு இந்த திராவிட மாடல் இல்லையே சார்? தேவையில்லையே, தேவையில்லையே. அவர் பாரு சார் எப்படி எல்லாம் ஸ்டேட்டை டெவலப்மெண்ட் பண்றாரு. பேசிக்கிட்டே போங்க.
நீங்க சொல்லுங்க சார். நாங்க பேசலாமா? நீங்க பேசுங்க சார். சந்திரபாபு நாயுடுக்கு தான் ஆட்சிக்கு வந்த உடனே பெங்களூரை விட நாங்கள் மிந்தி விட்டோம், எங்கள் ஹைதராபாத்தில் தான் ஐடி கம்பெனிகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு பெருசாக பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ அவருக்கு வந்து மீடியாக்கள் வந்து பிரமாதமான விளம்பரம்லாம் கொடுத்துச்சு. கம்ப்யூட்டர்லேயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார் அப்படின்னா சொல்லி தனி இதெல்லாம் சப்ளிமெண்ட் போடுற அளவுக்கு அவர் பேர். எஸ்.எம். கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா தான் கர்நாடக முதல்வர். அவர்கிட்ட கேட்டாங்க, என்னாக்க பெங்களூரை விட ஹைதராபாத் மிஞ்சிருச்சுன்னாரு. ஒன்றும் இல்லைங்க, பெங்களூரில் இவ்வளோ கம்பெனி இருக்குது, நாங்கள் இவ்வளோ பேர் வச்சுருக்கோம், எத்தனை கம்பெனி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவர்கிட்ட இத்தனை கம்பெனி தான் இருக்குது, நாங்கள் எங்கே இருக்கிறோம், இவர் எங்கே இருக்காரு, முடிஞ்சு போச்சு. அதோடு அவருக்கு ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் எங்கெங்கோ கூப்பிட்டாரு. பெங்களூருக்கும் சென்னைக்கும் கொடுத்த ப்ரையாரிட்டி 3 ஊருக்கு தான் அப்போ கொடுத்தாங்க அவங்க ஐடி கம்பெனி பூராவே. பூனா தான் நம்பர் 1 இந்தியாவுக்கே ஐடி கம்பெனி. அடுத்தது பெங்களூர், அடுத்தது சென்னை. சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர் சீட் பண்ணிச்சு. என்ன காரணத்தினாலனா பூனாவும் பெங்களூரும் லேண்ட்லாக்டு, கடல் இல்லை, மாட்டிக்கிட்டாங்க. சென்னை கடல் ஓரம், சென்னை ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாச்சு. அது டிமாண்டு ஜாஸ்தி ஆனது தான் ஐடி பார்க் இங்கே இதில் ராஜீவ்காந்தி சாலையில் போட்டுச்சு. இது வந்த பிறகு பூனாவையும் பெங்களூரையும் தாண்டி தமிழ்நாடு, சென்னை தான் நம்பர் 1 மாறிச்சு. இன்றைக்கும் அவர் அந்த பழைய இதுலேயே வந்து ஐடி இருக்குது, ஐடி இருக்குது. இன்றைக்கி ஐடி கம்பெனியெல்லாம் நிலைமை மோசமாக இருக்குது. ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறவங்கிற முறை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி ஐடியினுடைய டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸுக்கு ஆர்டர்ஸ் இல்லை, உளுந்து போச்சு. சார் அந்த கூகுள் ஏஐ இருக்கட்டும், அதை கொண்டு வரது சார். கூகுள் உடைய ஹெட் குவார்ட்டர் இங்க ஆக போகுது சார், அது ஏஐக்கு. சரி வச்சுங்க, ஏஐக்கு இருக்கட்டுங்க. ஏஐ எல்லாம் இங்க வந்துடுச்சுங்க. இல்ல, கூகுள் எவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கட்டுங்க, மல்டி லெவல் கம்பெனி, ஊர் பேர் தெரியாத கம்பெனி. தெரிஞ்ச ஒரு கம்பெனிங்கனால கூகுள் கூகுள்னு கத்திக்கிட்டு இருந்தா என்ன? உங்களால முடியாதுன்னா நீங்க எடுத்து விடுறீங்களா? வேண்டியது இல்ல, சொரியுறீங்களா? ஆமா, சொரிஞ்சிக்கிறீங்களா? எங்களை சொரிய விடுறீங்களா? உங்களுக்கு நமச்சல் வந்து சொரிஞ்சு. ஆமா சார், எனக்கு நமச்சல் வந்து சுந்தர் பிச்சை இருந்து இப்படி விட்டுட்டாங்களே, இப்படி விட்டாங்களே, தமிழ்நாட்டை இப்படி விட்டுட்டாங்களே, திராவிட மாடல் ஆட்சி. சரங்கு பிடிச்ச மூலையில இருந்து இப்படி வந்தாதான் அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? உங்க மூளையிலேயே சுரங்க வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கூகுள் என்னைக்கு அங்கே பெருசா இருக்குது, கூகுளோட பெரிய கம்பெனி எல்லாம் இங்க இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அரைவேக்காட்டு மூளையை வச்சுட்டு பேசுனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். நான் முழு வேக்காடு மூளை. இப்படி எல்லாம் கூகுள் தேவையில்லைங்க, கூகுள் தேவையில்லைங்க. கூகுள் தான் பெரிய இதுன்னு போயிட்டு இருக்காங்க. கூகுளோட பெரிய கன்சர்ன்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூகுள் இன்னைக்கு அடையாளம் தெரியாத கம்பெனி. எங்க இருக்கிறீங்க? எந்த காலத்துல உங்களால முடியுதுன்னு அப்படியே அப்படியே உங்களுக்கு புரியலன்னாக்கா, உங்களுக்கு அது தெரியலன்னாக்கா கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. கேட்டு தெரிஞ்ச மாதிரி பயிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு சொல்றோம், தேவையில்லை எங்களுக்கு. தமிழர்கள் கொதிச்சு போயிருக்காங்க, இளைஞர்கள் கொதிச்சு போய், ஐயோ இவ்வளவு பெரிய கம்பெனி விட்டுட்டாரே, சுந்தர் பிச்சை சிஓ இருந்து நம்ம முதல்வர் இப்படி பண்ணிட்டாரே. தேவையே இல்லைங்க, தேவையே இல்லைங்க. சுந்தர் பிச்சை ஒன்றும் தேவையில்லை, அதை விட பெரிய கம்பெனியில இங்க இருக்கு. அப்படியா? ஆமா, அப்படியா? போய் பாருங்க, சொல்லுங்க. பெரிய கம்பெனி ஒன்னு சொல்லுங்க. புரியாது, பெருசா ஒன்னு சொல்றேன். நீங்க மோசில்லா, ஃபயர்பாக்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியல, நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு தெரியல, நீங்க சமாளிக்கிறீங்க. சமாளிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒண்ணு இல்லை. நான் அந்த துறையை சேர்ந்தவன், எனக்கு தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு நீங்க சொல்லுங்க சார். கரெக்ட் சார். நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள், அதாவது வெள்ளிக்கிழமை சட்டமன்றத்தில் பாக்கெட்டு காட்டி உருட்டு கடை அல்வா அப்படின்னு சொன்னது கரெக்டா போச்சு சார். அந்த திராவிட திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற நீங்களே உருட்டுறீங்களா சார்? உருட்டுறீங்க, உருட்டுறீங்களா? உருட்டுனாதான் அது நீங்க உருட்டு கடை அல்வா தான் நீங்களும். ஆமா ஆமா, உருட்டுனாதான் அல்வா வரும். பாருங்க, நீ உருட்டுற என்ன வருது? களிமண் வருது. நீ உருட்டுன உருட்டுல களிமண் வந்து, நான் உருட்டுன உருட்டுல அல்வா வருது. எது பெட்டர்? அல்வா குடுக்குறது பெட்டரா? அல்வா களிமண் குடுக்குறது. களிமண் பொம்மையை செஞ்சு அது விக்கலாம் சார். அல்வாவை திங்கலாம் சார், அல்வாவை திங்கலாம், பொம்மையை இல்ல இல்ல, சுகர் வந்துரும், அப்புறமா பல வியாதி வந்துரும், மனுஷனே சாவடிச்சு. அது லிமிட்டா தான் சாப்பிட முடியும். அப்ப களிமண்ணை அப்படியே சாப்பிடு இல்ல, களிமண்ணை அறிவு உருவாக்கும், பொம்மையை உருவாக்கலாம். களிமண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உங்க களிமண், உங்க மூளையும் களிமண்ணா இருக்குது.
அதுதான் ஓ இந்த உருட்டுறவங்களுக்கு எல்லாம் களிமண் இருக்கு. நீங்க உருட்டுனதுல நீங்க உருட்டுறீங்களா? உருட்டுனதுல அல்வா வந்தது. ஸ்டாலின் உருட்டாரு பாரு, திராவிட மாடல் ஆட்சி உருட்டு. அவரே சொல்லிட்டாரு உருட்டு கடை அல்வான்ட்டாரு. உருட்டு கடை அல்வாவுக்கு தாங்க திருநெல்வேலி ஃபேமஸ். இன்னொன்னு இப்ப திருநெல்வேலி அதுக்கு தான் ஃபேமஸ். திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா, அது இருட்டு கடை அல்வா. உருட்டு கடையும் சேர்ந்ததான். இப்ப உருட்டு கடை அல்வா திமுக. ஆமா, திமுக வந்து இருட்டு கடை அல்வாவுக்கு சமமான அல்வாவை வந்து உருட்டு கடையில செய்யுது. அதனால திமுக அல்வா. சித்தர்ந்த சாலையில் விரைவில் உருட்டு கடை அல்வா திறக்கப்படும். உரிமையாளர் ஸ்டாலின். ஆமா, நாங்க ஏத்துக்கிறோம். இருட்டு கடை அல்வாவுக்கு சமமா உருட்டு கடை அல்வாவை உண்டாக்கி இருக்கிறோம். உருட்டு கடை உருட்டி பழனிசாமி உருட்டு கடை களிமண் கடை பழனிசாமி உருட்டுங்க, நல்லா உருட்டுங்க. ஆமா, இப்படிதான் சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன தெரியுமா சொன்னாரு? கரூர்ல 5 ஸ்ட்ரக்சர்ல வச்சு நாங்க 39 பேரை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சோம்னாரு. ஆனா அதே அமைச்சர் இருக்கிற ரகுபதி நாங்க 8 ஸ்ட்ரக்சர்ல வச்சு இது செஞ்சோன்றாரு. உருட்டுறீங்களா? இப்பயும் உருட்டுறீங்களா? இது அப்படியே தான் உருட்டுவோம். 5 8 ஆக்கி 5ன்னு அவர் குறைச்சலா சொன்னாரு. 8ன்னு சொன்னா உருட்டி இருக்கும். உருட்டணும். 8ன்னு உருட்டணும். நீங்க நல்லா உருட்டுவோம். நாங்க ஒண்ணும் ஏமாந்தியால இல்ல. நாங்க இப்ப ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோம். ரொம்ப முட்டாளா இருக்கீங்க. ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோம். ரொம்ப கண்டு போய் கிடக்குறீங்க. நாங்க எதுவும் கைண்டு போல. நீங்க பதில கேட்டுட்டு ரொம்ப கண்டு போயிருக்கீங்க. அப்படியா? இன்னொன்னு தெரியுமா? திருச்சி வேலுசாமி என்ன தெரியுமா சார்? பொடிப்பைய துணை முதல்வர் உதயநிதி சொல்லியிருக்கா சார். அப்ப அதுக்கு நான் சார் அவர் சொன்னார் கரெக்டா தானே, பொடிப்பையன்றா சார். அப்படியே எதுக்கு தெரியுமா சொல்றாரு? இனி திமுக காங்கிரஸ் துணை இல்லாமல் வெற்றி பெற முடியாது. கரூர் இன்சிடென்ட்ல திராவிட மாடல் அரசு தோத்து போச்சுன்னு சொன்னார் சார். அதுக்கு மிரட்டாங்க. அப்ப அதுக்குதான் திருச்சி வேலுசாமி சொன்னாரு, நான் என்ன சொன்னேன்? என்ன பையன்? பொடி பையன். உங்க தாத்தாவே நான் பார்த்த வேண்டான்னு சொன்னார் சார். இது வரைக்கும் அப்படியே அமுக்குமா இருக்கான். அவர் தைரியமா இதுக்கு உருட்ட வேண்டியதானே, மிரட்டுறீங்களே. சரி, முடிச்சிட்டீங்களா? திருச்சி வேலுசாமிக்கு பொடி பையன் போதுங்கிறது தான் முடிவு. அவ்வளவுதான். திருச்சி வேலுசாமி போன்ற ஆட்களுக்கு ஒரு பொடி பையன் போதுங்கிறது தான் திமுக. அப்படியா? திமுகவை சேர்ந்த ஒரு பொடி பையன் வந்து வேலுசாமிக்கு பதில் சொல்லுவார். என்னத்துக்கு பயப்படுறாரு வேலுசாமி? ஏன் பயப்படுறாரு அந்த பொடி பையனை பார்த்து? என்னத்துக்கு அவருக்கு பதில் சொல்றாரு? உலக புகழ்பெற்ற தலைவர் வேலுசாமி ஒரு பொடி பையனை பார்த்து என்னத்துக்கு பயப்படுறாரு? உருட்டுறாங்கிறாரு. என்னத்துக்கு பயப்படுறாரு? அவன் தான் பொடி பையனாச்சு. பொடி பையனுக்கு என்னத்துக்கு உலக புகழ்பெற்ற தலைவர் பதில் சொல்ற? பொடி பையனை கண்டு ஒடிஞ்சு போய் கிடக்குற, நொடிஞ்சு போய் கிடக்குற, துடிச்சு போய் கிடக்குற. நீ ஒரு தலைவன், வெக்கமா இல்ல? நீ ஒரு தலைவனா? ஒரு பொடி பையனை பார்த்து பயந்து நடுங்கி போயிட்டு கதர் ஓடுறியா? நீ ஒரு தலைவனா? இவ்வளவுதான் உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் பதில். அப்படியா? ஆமா, ஒரு பொடி பையனை கண்டு நடுங்கிற ஒரு திருச்சி வேலுசாமி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோ நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. திரு உதயநிதி நான் சொல்ல அவர் பொடி பையன் பார்த்து பயந்துட்டார், பொடி பையன் பார்த்து பயந்துட்டாரு நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்ல. ஆமாங்க, நீங்க உங்க வாயில சொல்லிட்டு நீங்க ஏத்துக்கிறீங்க. பொடி பையன் நீங்க தான் சொன்னீங்க. அவர் சொன்னாருன்னு சொன்ன நீங்களும் அதானே சொல்றீங்க. உங்களுக்கு தான் அதை சொல்றாரு. அப்பா உண்மையில் அந்த பொடி பையனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பொடி பையன் அப்படின்னு ஏன் நடுங்குனீங்க? கோதரி போய் நடுங்குறீங்க. பல்லு பகடெல்லாம் கண்டு கோதரி போய் நடுங்கிட்டு பொடி பையன். அவர் சொன்னது நான் சொன்னேன். என்ன பண்றது? நான் அவர் சொன்னதுன்னு சொன்னேன் சார். நான் சொன்னேன். நான் என்ன சார் பண்றது? நீங்க பொடி பையனை கண்டு நான் அடிக்கிட்டீங்களா சார்? என்ன சார் பண்றது? நான் என்ன சார் பண்றது? ஒரு பொடி பையன் உங்க பல்லு பகடெல்லாம் எகிரி முடியெல்லாம் பிச்சு தூக்கி போட்டா என்ன சார் பண்ண சொல்றீங்க? பாவமா இருக்கு சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையில ஒரு பொடி பையன் எனக்கு அப்படியே இல்ல, நம்ம துணை முதல்வர் இப்படி பண்ணிட்டாரு எல்லாம் கிழிச்சு அமுச்சு விட்டானே சார். பரிதாபமா இருக்கு சார். ஒரு பொடி பையன் கிழிச்சு சட்டை பேண்டா கிழிச்சு அமுச்சு விட்டானே சார். பாவமா இருக்கு சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? அப்ப சொல்லுங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் சட்டை பேண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, இப்போ அது புத்தி வந்தது. சட்டை பேண்ட் போட்டுக்கணும். அப்புறமா இன்னொன்னு உருட்டி இருக்காங்க. என்ன சொல்லுங்க? இன்டர்
அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சேகர் குப்தா அவருடைய தி மினிட்ல எழுதியிருக்காரு, விஜய் 23% எடுப்பாரு, அதிமுக பாஜக 22% எடுக்கும். இது தனித்து நின்றால் திமுக கூட்டணி 50% எடுக்கும். அப்படி கூட்டணி விஜயும் அதிமுக பாஜக கூட்டணி வச்சா 35% எடுக்கணும். யாரு? நம்ம திமுக உடைய உள்துறை சர்வே எடுத்திருக்கு சார். இது ஏத்துக்கிறீங்களா? அதுல என்ன சார் தப்பு இருக்குது? இது அவங்க ரெண்டு சேர்ந்து தான் வர்றாங்க, இவங்க 50க்கு மேல போறாங்க, அப்புறம் என்ன இருக்குது? அதுல இல்ல இல்ல போட்டு பார்த்தா இல்ல அதுல ஒரு உருட்டு இருக்காங்க. அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைத்தால் என்ன ஆகும் என்று மறைச்சிட்டாங்க சார். அது யார்? அந்த சர்வேல மறைச்சிட்டாங்க சார் திமுக. அவங்க ஏன் சார் அதை கொடுக்கணும்? அதுல ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கும், அதனால அதை மறைச்சிட்டாங்க. அது படுதோல்வி அடைஞ்சு நாசமா போயிட்டு குப்பைக்கு போயிடுங்கிறதுனால அந்த அச்சங்கத்தை நம்ம சொல்ல வேணாம்னு மறைச்சிருக்காங்க. யாரு? திமுக. சாரி, விஜயும் அதிமுக கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா குப்பை கூளம் மாதிரி போய் சாக்கடையில விழுந்து மலை மாதிரி கிடப்பாங்கிறத அந்த அச்சங்கத்தை நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லி கண்ணியம் கருதி அதை திமுக மறைச்சிருச்சு. அப்படியா? இங்க ஆட்சி சூப்பரா இருக்கு. ஆமா, 100க்கு 50 பேர் வாக்களிக்க போறாங்க, 100க்கு 45 பேர். அப்படின்னா இதுவரைக்கும் தமிழகத்தை ஆண்ட முதல்வர்களிலே இவர் உண்மை. நீங்க சொன்னது உண்மை. அப்படியா? ஆமா. இதுவரைக்கும் தமிழகத்துல ஆண்ட முதல்வர் யாரும் இல்ல. இப்படி உருட்டுறீங்களா சார்? உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க தானே இதை நாங்க சொல்லி நீங்க தானே சொல்றீங்க. இல்ல நீங்க அப்படி இருக்குது. அது இல்ல எப்படி உங்களுக்கு வந்துக்கிற பயத்தால உருட்டுன்னு உருட்டிக்கிறீங்க. நாக்கு ஓளருது. என்ன பண்றது? ரொம்ப நன்றி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும், உலகத்திலேயே தலை சிறந்த ஆட்சி திமுக தான்ங்கிறதுல உங்க சேனல் மூலமா நீங்களே சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்படியா? ஆமா. கரூர் என்னாச்சு? கள்ளக்குறிச்சி என்னாச்சு சொல்லுங்க. கள்ள சாராயம் குடிச்சா செத்தவனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா நீங்க? கள்ள சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், மின்னல் அடிச்சு செத்து போனவங்களுக்கு 5 லட்சம், கரூர்ல நடந்தவங்களுக்கு 10 லட்சம். இது என்ன ஆட்சி சார்? யாராட வந்தது எல்லாம்? கள்ளச்சாராயம் காய்ச்சறது உங்க கட்சி தான் சொல்றாங்க. யாரு? எங்க கட்சியில? ஆமா, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு பேரை கெடுக்கணும்னு சொல்லி உங்க கட்சி தான் காய்ச்சனதா சொல்றாங்க. எங்க கட்சின்னா எந்த கட்சி? நீங்க ஆதரிச்சு பேசுற கட்சி இல்ல. நான் எந்த கட்சியும் நடுநிலையாளர். நான் நடுநிலையாளர். உண்மையை உடைக்கிறேன். திமுக பேரை கெடுக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சணும் ஒரு கூட்டம் இருக்கு. நான் உண்மையை போட்டு உடைக்கிறேன். நீங்க கரூர்ல சேர்த்து போறதுக்கு காரணம் சப்போர்ட் பண்றீங்க. எப்படி சார் இப்படி எல்லாம்? நீங்க அறிவாளின்ட்டு நினைச்சிருந்தேன் சார். தேவையே இல்ல. நீங்க ஒரு அறிவாளி. நீங்க மூத்த அரசியல் விமர்சகர், நீங்க மெத்த படித்தவர். இப்படி பண்ணிட்டீங்களா சார்? அதை நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? நான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க கி வீரமணி மாதிரி நீங்களையும் அப்படியே திமுக சப்போர்ட் கொடுக்குறீங்களா சார்? ஆமா ஆமா, சப்போர்ட் பண்றேன். இல்ல, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கோயம்புத்தூர்ல திறந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்தது சரிதான். அப்படி அழைத்தால்தான் எல்லோருக்கும் தெரியும். ராஜாஜி என்று சொன்னால் தெரியாது, ராஜகோபால் ஆச்சாரியன்னு சொன்னால்தான் தெரியும். அது சரிதான் அப்படின்ட்டு அவ்வளவுதான். யாருக்கு? திமுகக்கு ஊதுறாரு. உண்மை. அதான் உண்மை. வீட்டுல ஏதோ மங்களகாரியம் நடக்கணும்னாக்க நாதஸ்வரம் தான். அவர் நாதஸ்வரம் அது நாதஸ்வரம் ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒத்து ஊதுறது இல்லைன்னாக்க சுருதி சேராது. அது சங்கீத ஞானம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட போய் சங்கீதத்தை பத்தி பேச என்ன கழுதுன்றீங்களா? எனக்கு தெரியாது. சங்கீத ஞானம் உள்ளவங்களுக்கு அது தெரியணும். உடனே நீங்க கழுதுன்றீங்க, உங்களையே நீங்க தாழ்த்தீங்க. நீங்க எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? ராமாயணம் போயிட்டு சீதைக்கு ராமாயணம் சித்துப்பான அதே மாதிரி இருக்கிறீங்க சார். லங்கேஸ்வரங்கிற நாடகத்துல நீங்க அப்படிதான் சார் இருக்கிறீங்க. லங்கேஸ்வரங்கிற இதுல வந்து மனோகர் வந்து சீதைக்கு ராவணன் வந்து அப்பான்னு காட்டினார்.
அதான் அந்த நாடகமே. நீங்க அப்படி இருக்கீங்க. எனக்கு அந்த நாடகம் ஓட ஓடன்னு ஓடிச்சு சார். எனக்கு சங்கீத ஞானம் இல்ல. சரி, போட்டி வச்சுக்கலாமா? போட்டி வச்சுக்கலாமா? என்ன சங்கீதம் யாருக்கு ஞானம் இருக்கிறது, யார் ஞான சூனின்னு வச்சுக்கலாமா? போட்டிக்கு தயாரா? நான் வரேன். நான் வித்வானே கிடையாது, எனக்கு சங்கீதத்துக்கு அப்பனா என்ன தெரியும்? அப்பனா ஒத்து ஊதுறத சொன்னதுக்கு நான் சொன்னேன், ஒத்து ஊதுறம் இல்லைன்னா சுருதி சேராது, அதை சொன்னேன். அந்த ஞானம் கூட சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஞானம் கூட இல்லைன்றதான் நான் சொன்னேன். எனக்கு தெரியாது. அதுவா தெரியாதா? இல்ல அதுவா சட்டமன்றத்துல திரு தங்கம் தென்னரசு தமிழக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு வருடத்துக்கு 1.5 லட்சம் கோடி நாங்கள் வட்டி கட்டுகிறோம். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக. அதாவது முழு பூசணிக்காய ஒரே ஒரு சோத்துல மறைச்சிட்டார் சார். அந்த பூசணிக்காக ஒரு சோறு போதும், ஒரு சோத்துல மறைச்சிட்டார். ஒரு சோறு போதும் சார். அதாவது அவ்வளவு சாதாரணமான புழுகு அந்த அண்ணாமலை சொன்ன புழுகு. யாரு? அண்ணாமலை அடிச்ச புழுகு, அது இந்த பழனிசாமி அடிச்ச புழுகு அவ்வளவு சின்ன புழுகு, அதுக்கு ஒரு சோறு போதும் சார். உண்மையிலே ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தமிழக வாங்கிய கடன் 2001 4 லட்சம் கோடி இருந்தது சார். இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கும் 1 லட்சம் கோடி வாங்கிட்டு இருக்காங்க சார். எது? கடன் வாங்காமல் ஆட்சி செய்வது யார்? அந்த 1 லட்சம் கோடி என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆச்சு? என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. தமிழக மக்கள் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கட்டுமே, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா கேட்கட்டுமே, யார் வேணாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க. தமிழக மக்களுக்கு பதில் சொல்றாங்க. கடன் வாங்கிதான் 1.5 லட்சம். யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்கள் இப்ப ரொம்ப விழிப்புணர்வு அடைந்து அப்படி போய் விழிப்புணர்வு விட்டுருங்களேன். அவங்களுக்கு தான் விழிப்புணர்வு வந்துருச்சு, நீங்க கத்துறீங்க. நீங்க இப்படி தண்ணியா காசை செலவு பண்ணி திரும்பவும் 2026 திராவிட மாடல் 2.0 வரப்போகுதுன்ட்டு என்னத்துக்கு சார் உருட்டுறீங்க? உருட்டுறதா என்னங்கிறது 2026 தெரியும். இப்ப 4 நாள் சட்டமன்ற நடந்தது, அது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கு சார். அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கணும் கதையாகி போச்சு சார். ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை எடப்பாடி எடுத்து விடுறாரு சார். அப்படியே திக்கி முக்கா நடுங்கி போயிட்டோம். எடப்பாடி பார்த்து நடுங்கி போயிட்டோம். ஆளை அட்ரஸ் எல்லாம் துண்டாக்கான துணியை காண ஓடிட்டு இருக்காரு. பேசுறீங்க ஒரே ஆடு. அவரை பத்தி பேசுற ஒரே ஆள் நீங்க தான். எடப்பாடிக்கு வெக்கமா இருக்கு, நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. எடப்பாடிக்கு வெக்கமா இருக்கு. அவரை அறியாம ஏதோ திமுக எம்எல்ஏ அமைச்சர்கள் துணை முதல்வருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டார். அதான் வயிற்றுல புளியை கரைச்சாதான் சார் அமிலம் சரியாகும். பழனிசாமிங்கிற அந்த ஆசிட்டை கரைக்கிறதுக்கு புளிங்கிற ஆல்கலி வரணும் சார். அதுக்கு அதை போட்டு கரைச்சி பழனிசாமியை கரைச்சி வெளியே அமிச்சாச்சு. இல்ல தமிழக சுகாதாரத்துறை எந்த நிலைமையில இருக்குன்னு போட்டு உடைச்சிட்டார் சார். என்ன சார்? என்ன மா சுப்பிரமணி இது என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் கரூர் இன்சிடென்ட் எடுத்தாங்க. 2வது நாள் நாமக்கல் திருடு சொல்லக்கூடாது, மா சுப்பிரமணியம் அவர்கள் முறைகேடுன்னு சொன்னார். அப்ப அடுத்த நாள் என்ன தெரியுமா பண்ணாங்க? காஞ்சிபுரத்துல கோல் ட்ரிப் அந்த இதனால மத்திய பிரதேசத்துல 24 குழந்தை செத்து சார். அதையும் போட்டு உடைச்சார். தமிழக சுகாதாரத்துறை முற்றிலும் கெட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த கோல்டரிஃப் கம்பெனிக்கு உரிமை கொடுத்தது, தயாரிப்புக்கு உரிமை கொடுத்ததெல்லாம் பழனிசாமியா? ஆமா, அவர் ஆட்சியில தான் அந்த கம்பெனி வந்து. அப்படியா? ஆமா, அதனால அவர் தான் பதில். அந்த கம்பெனி தெரியாது பேசக்கூடாது. அது ஏறக்குறைய 17 வருஷத்துக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டது. 17 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சியில? சார் எடப்பாடி இல்ல எடப்பாடி தான சொன்னீங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தா ஆட்சியில? எம்ஜிஆர் தான் இருந்தாரு. இப்படி பேசணும். தீபாவளிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களை கவனிக்க போறாரா? இப்படி பேசுறதுனால உங்களை வந்து பழனிசாமி கவனிச்சுட்டாருன்னு அர்த்தமா? அப்ப பழனிசாமி உங்களை கவனிச்சுட்டாருன்னு அர்த்தமா? எப்படி இப்படி எல்லாம் முட்டு கொடுக்குறீங்க? போட்டு உடைக்கிற இன்னொரு இது கிட்னி திருட்டு சொன்னீங்களே,
அது நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன், பொறுமையா கேட்குறீங்களா? கேட்குறேன் சார். பொறுமையா கேட்கணும், குறுக்கிடாம கேட்கணும். கேட்குறேன் சார். எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஆமா. அமெரிக்காவில் போன உடனே அவருக்கு கிட்னியை மாற்றணும்னு. ஆமா. ஆமா. கிட்னி யார் கொடுத்தா? அவங்க அண்ணன் மகள். பேரு என்ன? லீலாவதி. அப்போ அந்த அமெரிக்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? ஒரு வயசானவனுக்கு சின்ன பொண்ணுகிட்ட இருந்து கிட்னி எடுத்து வைக்க முடியாது, தொழில் எங்க மருத்துவத்துறைக்கு அது தப்பு, நாங்க செய்ய முடியாதுன்னாங்க. தெரியுமா? அது நீங்க புதுசா இல்ல சார், புதுசா இல்ல சார். உங்க அறிவு கட்டத்தனத்துக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கேன் சார். மூளை கட்டத்தனமா உளறி கேட்டிருக்காதீங்கிறதுக்கு நான் டாக்டர், நான் சொல்றதை கேளுங்க. அதுதான் குறுக்க வராம கொஞ்சம் பொறுமையா கேட்கறீங்களா? அந்த லீலாவதி சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, அதனுடைய கிட்னியை எடுத்து வயசானவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது எங்களுடைய தொழில். இது தர்மம். நாங்க எடுக்க மாட்டோம். கிழவங்கிட்ட இருந்து வேணா பொண்ணுக்கு கொடுக்கலாம், சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் இது டிரான்ஸ்பிளான்ட்லேயே அதுதான் கணக்கு. ஓல்டர் ஃபெலோவுக்கு நம்ம கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கிட்னி 2 இருக்கிறதுனால ஒன்று கொடுக்கலாங்கிறது தான். உயிரோடு இருக்கும் போதே எடுக்கக்கூடிய ஒரே ஆர்கன் கிட்னி ஒன்று தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்திரா காந்தி ஆட்சி கவர்மெண்ட் இது பண்ணி அவர் பெரிய தலைவர், அதனால் நீங்கள் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டதுக்கு பிறகு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அந்த கிட்னியை எடுத்து கொடுத்தாங்க. அதை ஜானகி கூட்டம் லீலாவதி கொடுத்ததையே வெளியில் சொல்லாமல் ஏமாற்றிட்டாங்க. எம்ஜிஆருக்கு அது தெரியவே தெரியாது. தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இந்தியாவுக்கு திரும்பி நல்லா ஊருக்கு வந்தது பிறகு யாரோ ஒருத்தர் சொல்லி தகவல் தெரிஞ்சு அப்புறம் தான் தெரிஞ்சது தான் அண்ணன் பேத்தி தான் தனக்கு கொடுத்துச்சுங்கிறது. அந்த விஷயத்தையே ஜானகி கூட்டமும் வீரப்பனும் சேர்ந்து மறைச்சாங்கங்கிறது தெரிஞ்சது. அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, கோயம்புத்தூரில் ஒரு மில்லை வாங்கி சத்யராஜ் வீட்டு கல்யாணம் திருமணத்துக்கு போகிற மாதிரி போய் அந்த பொண்ணு அங்கே வரவழைச்சு அந்த மில்லை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தார். அதுதான் வள்ளல். வள்ளல் எம்ஜிஆர் வள்ளல், பொன்மன செம்மல். முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? வள்ளல் அந்த திருட்டு கிட்னியை வச்சுத்தான் எம்ஜிஆர் பொழைச்சார். அதனால தான் பழனிசாமி அதை பற்றி பேசும்போது உங்கள் தலைவரே திருட்டு கிட்னியில் தான் பொழைச்சாரு, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போற அப்படின்னு பழனிசாமி பார்த்து நீங்கள் கேட்கணும். சார் எதுக்கு இப்படி இல்லாம முட்டு கொடுக்குறோம் சார்? சொல்லுங்க. இது பூராம வரலாறு, இது பூராம வரலாறு. பாவம் 2 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க சார் ஏழை பங்காளிங்க. அதுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மருத்துவமனையும் அதுக்கு சப்போர்ட் மருத்துவமனை இப்படி காப்பாத்துறீங்களா சார்? அந்த ஏழை ஜனங்க என்ன சார் பாவம்? 2 லட்சம் ரூபாய் கையேந்துறாங்க சார். அந்த நிலைமைக்கு திராவிட மாடல் லீலாவதி இன்னைக்கு செத்து போச்சு சார். அந்த லீலாவதி இன்னைக்கு இறந்து போச்சு சார். அதுக்கு இதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு அந்த கிட்னி கொடுத்து பண்ணதுக்கு ஒரு மில்ல வாங்கி கொடுத்து அந்த கிட்னி எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது நியாயமா? அது அவங்க ரத்த பாசம். அதேதான் இங்க ஸ்டாலின் அந்த எடுத்ததுக்கும் இதுக்கும் ஒரே கணக்கு. அது ரத்த பாசம். உங்க ரத்த பாசம் அண்ணன் தம்பிய சொத்துல இது பண்ணிட்டாங்கன்ட்டு கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் பங்கு பேண்டு பிரச்சனை ஓடி போய் ஒன்னா செத்தாரு. அது ரத்த பாசம் இல்லையா? அது அவங்க குடும்ப தகராறு. அதுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது நீங்க எப்படி தெரியுமா, மாமியார் நட்டு கழட்டு போச்சு, மருமகள் முடிச்சா மண் கூடம், மாமியார் வச்சா பொன் கூடம். அப்படிதான் செய்யறீங்க சார். அதேதான் உங்களுக்கு பாக்கலாம் சார். இன்னும் 2026 இன்னும் பக்கத்துல வந்துருச்சு. ஞானேஷ்குமார மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்கு? ஞானேஷ்குமார் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஞானேஷ்குமார் கிட்ட பத்திரமா இருக்குங்க. அவர் தான் தேர்தல் ஆணையர். அவர் யோகமா இருந்தாருனாக்கா என்ன ஆகுதுன்னு பாருங்க. பொறுத்து பாக்கலாம் சார். வணக்கம் சார்.